அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் பிரபு யூடியூப் சேனல். நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் நடவு பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இந்த முறை நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் ஆகுது. இந்த கண்கள் குழித்தட்டில் விட்டு நடவு பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் வந்து பிரியா சீட்ஸ்லேருந்து சாம்ன்ற ரகம். இந்த ரகத்தை நம்ம ஏன் தேர்வு பண்ணோம்னா, இப்போ மக்கள் வந்து சின்ன சின்ன காய்களாக கேட்குறாங்கன்றதுனால சின்ன சின்ன காய்கள் காய்க்கக்கூடிய ரகம்ன்றதுனால இதை தேர்வு பண்ணியிருந்தோம். இந்த ரகத்தை நம்ம இப்போ தான் முதன் முறையாக நடவு பண்ணுறோன்றது தான் ஒரு நியாயம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு விலை எப்படி போகும், காய்கள் எப்படி காய்க்குன்றது தெரியாது. ஒரு புதிய விதைகளை நடவு பண்ணும்பொழுது நம்ம எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் மட்டும்தான் ஆரம்பிக்கணுன்றதான் ஒரு நியாயம். இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக வந்து கிலோ கணக்கிலலாம் காய்கள் காய்க்காது. ஒரு காயினுடைய அளவு 1/2 கிலோவிலேருந்து ஒரு 700 கிராம் வரைக்கும் இருந்தாலே அது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ரகங்களை நம்ம இப்போ மார்க்கெட்டில் விரும்பி மக்கள் கேட்குறாங்கன்றதுனால அந்த மாதிரி ரகங்களை நம்ம நடவு பண்ணியிருக்கோம். நமக்கு இப்போ தான் 1-2 பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்குன்றதான் ஒரு விஷயம். நம்ம இயல்பாக வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து சுவிகார்ன்ற ரகம் தான் நம்மளுடைய பகுதிகளில் அதிகமான அளவுக்கு விற்பனை ஆகுது. ஆனால் அந்த ரகங்களில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. ஒரு 20 நாட்கள் காய்கள் காய்ச்சதுன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியான ஒரு 20 நாட்கள் இடைவெளியை விட்டு எடுத்து சுத்தமாக காய்களே இல்லாமல் போயிடுது. இதனால் நமக்கு இந்த ரகங்களில் பயன்படுத்துறதுல ஒரு உடன்பாடு கிடையாது. அதனால் புதிய ரகங்களை நம்ம முயற்சி பண்ணலான்றதுக்காக இந்த ரகத்தை வாங்கி நடவு பண்ணணுன்றது தான் ஒரு விஷயம். அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சில ரகங்களில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பிக்கும்போது சுரைக்காய் சாகுபடி ஆரம்பிக்கும்பொழுது மைக்கோ கம்பெனிலேருந்து வெராடு கோல்டுன்ற 2 ரகங்கள் நடவு பண்ணியிருந்தோம். அந்த ரகங்கள் ஏன் இப்போ நம்ம நடவு பண்ணுறது இல்லைன்னா, அதெல்லாம் பெரிய காய்களாக காய்க்குது. கிட்டத்தட்ட 1 கிலோவிலேருந்து 2 கிலோ வரைக்கும் அந்த காய்கள் தரக்கூடியன்றதுனால அந்த காய்களை நடவு பண்ணல. அந்த காய்களை நடவு பண்ணாலும் நமக்கு பெருசாக விலை போகாமல் போயிடுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம புதிய ரகங்களை முயற்சி பண்ணலான்றதுக்காக நடவு பண்ணியிருக்கோம். இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் சின்ன பிஞ்சுகள் வச்சுருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரு அற்புதமான அளவுக்கு பிஞ்சுகள். இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எந்த ஒரு காயுமே இந்த மாதிரி சைஸுகளை தான் கிடைக்கும். இது அறுவடை பண்ணக்கூடிய சைஸானா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் வந்து ஒரு 4-5 நாட்களில் இது ஓரளவுக்கு ஒரு 300-400 கிராம் அளவுக்கு வரக்கூடிய காய்களாக இருக்கும். 1-2 பிஞ்சுகள் தான் நம்ம தோட்டத்தில் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்குன்றதான் ஒரு விஷயம். பிஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சரியான இடைவெளியில் காய்கள் கொடுத்தனா ஒரு சிறப்பானதாக இருக்கும். இந்த ரகம் வந்து இப்போ புதியதாக முயற்சி பண்ணியிருக்கோம். எங்களுடைய விவசாயம் வெற்றியடை நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வச்சுருக்கேன் இந்த பிஞ்சுகள் ஒரு அற்புதமான அளவுக்கு பூக்கள் பூத்திருக்கு. பூக்கள் வந்து நல்ல அளவுக்கு பூத்திருக்கு. காய்களும் நல்ல திடமான அளவுக்கு பிடிச்சிருக்கு. இந்த காய்களை பார்க்கும்போது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். ஆனால் இப்போ நம்ம மழையில் நடவு பண்ணுறதுனால நிறைய கண்கள் வந்து நம்ம மழையில் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. அந்த டேமேஜுகள் வந்து ஒரு சில கண்களை மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3000 கண்கள் நடவு பண்ணதில் நமக்கு காப்பாற்ற முடிஞ்சதே ஒரு 1000 கண்கள் மட்டும்தான்றதான் ஒரு விஷயம். அப்படின்னா எந்த அளவுக்கு சுரைக்காய் கண்கள் மழை நாட்களில் நமக்கு டேமேஜ் கொடுக்குன்றதை நினச்சி பாருங்கள். சுரைக்காய் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பக்கம் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் கண்கள் இருக்குது, அவ்வளோ தானே தவிர்த்து மற்றபடி இதுக்கு என்னாண்ட இருக்கக்கூடிய பாதி இடங்களில் கண்களே இல்லாமல் போயிருக்கின்றதான் ஒரு விஷயம். இப்போ ஏன் நம்ம அந்த மாதிரி நடவு பண்ணோம்னா, மழை நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான கண்கள் தேவைப்படும். இருந்தும் வந்து விவசாயத்தில் நம்ம வெற்றி அடையணும்னாக்கா இந்த நாள் வந்து இருக்கக்கூடிய கண்களை காப்பாற்றணும்னா இன்றைக்கி சுரைக்காயோட விலை வந்து 50 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம புதிதாக கண்கள் விட்டு அதை காய்கள் அறுவடை பண்ணக்கூடிய செடிகளாக காப்பாற்றி வரத்துக்கே கிட்டத்தட்ட 60 நாட்கள் ஆகிடும். இந்த 60 நாட்களில் விலை எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளுடைய காய்கள் வந்து ஒரு 1000 கிலோ அறுவடை பண்ணால் கூட நமக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சிடும். பார்த்தீங்களா, என்றைக்கும் வந்து விவசாயத்தில் வெற்றியை விலை போகும்பொழுது காய்களை அறுவடை பண்ணாமல் விட்டுட்டுனா மிகப்பெரும் தோல்வி அடைஞ்சிரும். இன்றைக்கி 1000 கிலோ பெருசாகலாம் கிடையாது நண்பர்களே. 1000 கிலோ காய்கள் நமக்கு காய்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம தோட்டத்தில் செடிகள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 200-300 கிலோ காய்ச்சா கூட ஒரு 2 டன் காய்கள் காய்ச்சுன்னா நம்ம நடவு பண்ண செலவுகளை எடுத்துடலான்ற நம்பிக்கையோடு இன்றைக்கும் போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் வளர்ச்சி அடையத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. விவசாயம் காப்போம்.